என்னடே உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா? நாங்க ஏதோ 5-10க்கு வாசிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா? அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுவா போல் இருக்கு. வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு. ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்களையும் இல்லாம பண்ணிடாதப்பா. பட் வாட் ஐ சே, இன்னைக்கு உனக்கு வேட்டைசே இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க வேலர அந்த முரட்டு பொண்ணு விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு. என்னது? ஏழைக்கேத்த எள்ளூருண்டேங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா? ஏண்டா மண்ணோ? ரொம்ப சரி. அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா? ஏண்டா மண்ணோ? அதானே. ஏனுங்க? அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும். அவ வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். சுபா, அவ கார் நம்பர் என்ன? TN072345. அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தான். ஒண்ணு கவனிச்சிக்கலாம், இந்த வீட்டுக்கு கேட்டும் 2. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்தானே உள்ள போனோம், திறக்காமலே உள்ள போலாங்களா? ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ, 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும், இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பான். ஐயோ, நோ மென்ஷன். இதுதான் சுமதி வீடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அம்மா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வெளியில கிளம்பிட்ட? அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்பனாவோட பர்த்டே. ஈவினிங் ஹோட்டல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே ஜிகே விசார் ஃப்ளூட் ப்ரோக்ராம்க்கும் போயிட்டு நைட் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க எனக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே? அம்மாடி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலையேங்கிறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு. என்னமா சொல்றீங்க? அத்தேரி கழுத, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவேன். ஏண்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பையில கட்டிக்கிட்டு இருக்கணும். நினைச்சா போறேன், நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போடி உள்ள. அம்மா, அப்படியெல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்த அம்மா தானம்மா. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னை பெத்தவங்க உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர் இருக்கிற இதுப்புல உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க என்னாச்சு? விக்குதா? உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க ராத்திரில லேட்டா வந்தா எவ்வளவு தப்பு. அப்படி எதுவும் தப்பு நடந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தானே வீட்டு வேலைக்கு கூட ஆம்பளை பட்லஸே வேண்டான்னு எல்லாம் பொம்பளை பட்லையாவே வச்சிருக்கேன். என்ன முழிக்கிற? புரியுதா? நீங்க சொல்றதுல 2 அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். பாய். அம்மா, நீங்க போட்டுக்கிறது ஒயிட் ட்ரெஸ், நீங்க இந்த கார்ல தான் போகணும். எனக்கு தெரியாதா?